அனைவருக்கும் வணக்கம். 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையிலான பிறந்தவர்களின் இயல்புகள் என்ன என்பதுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் சிறப்பு குணங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 1 கூட்டுத்தொகையான எண் 1 என்ற எண்ணுக்கான கிரகம் சூரியன். இதன் திசை கிழக்கு. கிழமை ஞாயிறு. உலகம் முழுதிலும் நிறைந்து இருக்கும் பெரும்பொருளின் சிறப்பு பெற்ற கிரகம் சூரியன். அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இந்த 1, 9, 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள். அனைத்து கிரகங்களும் முதல்வன் என்று குறிப்பிடலாங்க. இதனால் 1 என்ற எண்ணுக்கு பொருத்தமுடையவர் ஆகிறார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவரும், மாதம், தேதி, வருடம் 3ஐயும் கூட்டி வரும் கூட்டு எண் 1 வருபவர்களும், பெயரெண்ணின் சூரியனின் கூட்டு எண் 1 என்று வருபவர்களும் சூரியன் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் ஆவார்கள். நீச்சம் அடையும் காலகட்டமாக இருந்தால் இதில் பிறந்தவர்களுக்கு இயல்புகள் சூரியனின் குணங்கள் மாறுபட்டு இருக்கும். இவர்களுடைய இயல்புகளை பொறுத்த வரைக்கும் சூரியனின் ஆற்றலால் உலகம் இயங்குகிறது. அதேபோல் 1 என்ற ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்களின் திறமையால் பல நிர்வாகங்கள் நடைமுறையில் மிக செம்மையாக நடத்தப்படுகிறது. இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செய்து வெற்றி அடையக்கூடியவர்கள். மிக்க செயல்திறன் கொண்டவர்கள். எங்கும் எதிலும் முதன்மை என்பதே இவர்களுடைய தலையாய சித்தமாக இருக்கும். எந்த ஒரு தொழிலையும் தனித்து செய்தே வெற்றி அடையக்கூடியவர்கள். தொழிலில் ஒருவித தனித்தன்மையுடன் வெற்றி அடையக்கூடியவர்களாக இந்த 1 என்ற கூட்டுத்தொகையில் பிறந்தவர்கள் அமைகிறார்கள். பிறருக்கு கீழ் இவர்கள் வேலை செய்வதை விட மற்றவர்கள் இவரின் கீழ் வேலை செய்வதையே விரும்பக்கூடியவர்கள். கூட்டு தொழிலில் இவர்களுக்கு பெரும்பாலும் ஒத்துவராது. இவர்களிடம் கோபமும் குணமும் கலந்தே காணப்படும். இவர்கள் அனைவரிடத்தும் சமமாக பழகும் குணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பழமொழிக்கு ஏற்ப நடந்து கொள்ளக்கூடியவர்கள். இவர்களின் நல்ல சிந்தனையாளர்கள். மேன்மையான கீர்த்தி, புகழ், செல்வாக்கு இவைகளை பெற்று அதிர்ஷ்டமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாக இவர்கள் சாதாரண உயரமும் கம்பீரமான தோற்றமும் ஆண்மை மிக்கவர்களாகவும் முன்கோபம், பலம், உஷ்ணமான உடல், சிலருக்கு கண் பார்வை கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பரிபூரண சூரியனுடைய ஆதிக்கம் உடையவர்கள் ஒருபோதும் பேராசை கொள்ள மாட்டார்கள். மிகவும் மேன்மையான எண்ணங்களும் சொல்லியதை செய்வதில், செய்வதை சொல்வதிலும் மிகச் சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள் புகழ்ச்சிக்கோ பாராட்டுக்கோ ஒருபோதும் மயங்க மாட்டார்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடியவர்கள். பரிபூரணமான வெற்றியை அடைந்து வெற்றி காணக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் குறிப்பாக 1ஆம் தேதி பிறந்தவர்களுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இவர்கள் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே கூறக்கூடியவர்கள். மற்றவர்களுடன் வளைந்து கொடுத்து இவர்களுக்கு போக தெரியாது. இந்த 1ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சியாகவோ நயமாகவோ பேச தெரியாது. மற்றவர்களின் கருத்துக்களை உரத்த குரலில் மறுத்து பேசக்கூடியவர்கள். தன் இஷ்டப்படியே எல்லோரும் நடக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். அதிக தன்னம்பிக்கை உடையவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த 1ஆம் தேதி பிறந்தவர்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் முன்னேறுவதில் லட்சியம் கொண்டவர்கள். நல்ல அறிவாளிகள். தங்களது கொள்கையை சரி என்று திட்டவட்டமாக பேசக்கூடியவர்கள். எப்போதும் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள். உயர்ந்த திட்டங்களுடன் லட்சியமுடன் இருப்பார்கள். நல்ல அறிவாளிகள். தங்களின் மனதில் உதிக்கும் கருத்துக்களை மிகவும் தைரியமாக எடுத்து கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். கலையின் மீது அதிக ஈடுபாடும் தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள். கம்பீரமாக தோற்றமளிக்கக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள். இந்த 1ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் அன்புக்கும் பாசத்திற்கும் மிகவும் கட்டுப்பட்டவர்கள். பலரிடம் பழகினாலும் ஒரு சிலரையே நண்பனாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். கம்பீர தோணியில் பேசும் இவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். இவர்களை பற்றி வெளிப்படையாக பேச மற்றவர்கள் அஞ்சுவார்கள். அதே போல புதிய கண்டுபிடிப்புகளின் மேல் இவர்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். சுயநலம் இருக்கும். புகழும் செல்வமும் இவர்களிடம் அதிகம் சேரும். அதே போல் 10ஆம் தேதி பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இவர்கள் பொறுமைக்கும் நிதானத்திற்கும் பெயர் போனவர்கள். இத்துறையிலும் பிரபலம் அடையக்கூடியவர்கள். அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள். இவர்கள் அதிக நண்பர்களை உடையவர்கள். பழகுவதற்கு மிகவும் எளிதானவர்களும் கூட. இதிலும் சாதுவாக நடந்து கொள்வார்கள். இந்த 10ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய
பெரிய பதவிகள் இவர்களை தானாக நாடி வரும். தொழில்துறையில் பெரிய சாதனைகள் செய்வார்கள். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள் யாரையும் விரோதித்துக் கொள்ள மாட்டார்கள். எதிரியையும் நண்பராக்கி கொள்ளக்கூடியவர்கள். அரசியலில் புகழ் பெற்று விளங்கக்கூடியவர்கள் இந்த 10ஆம் தேதி பிறந்தவர்கள். அதேபோல் பலருக்கு தலைவராக விளங்குவார்கள். இயல், இசை, நாடகத்துறையில் ஆழ்ந்த புலமை உள்ளவர்கள். பல நல்ல நண்பர்களை பெற்றிருப்பார்கள். தியாக உள்ளம் கொண்டவர்கள். அதேபோல் சினிமா கலைத்துறைகளில் நல்ல பிரகாசம் ஏற்படும். நுணுக்கமான பல விஷயங்களை நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள். நட்பிற்கு இலக்கணமாக திகழக்கூடியவர்கள். மனோபலம் மிகுந்து காணப்படுவார்கள். இந்த 10ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுடன் அனுசரித்து போவார்கள். தொழில்துறையில் சாதனை படைப்பார்கள். தானாகவே பல நல்ல பதவிகள் இவர்களுக்கு தானாக வந்து சேரும். அதே போல் நாட்டுப்பற்று அதிகம் இருக்கும். கொடுக்கலும் வாங்கலும் சிறப்படையும். பிரபலத்துடன் இருப்பார்கள் இந்த 10ஆம் தேதி பிறந்தவர்கள். அதே போல் 19ஆம் தேதி பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த இந்த 10ஆம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் காரிய சித்தி உடையவர்கள். தான் கொண்ட குறிக்கோளில் பிடிவாதம் இருக்கும். கலைகளில் மிகுந்த தேர்ச்சி உடையவர்களாக விளங்கக்கூடியவர்கள். மனோவச சக்தி இவர்களிடம் அதிகம் இருக்கும். அமைதியாக செயல்பட்டு அதிக வெற்றி அடையக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாதவர்கள். பிடிவாத குணத்துடன் மற்றவரிடம் தன் கருத்துக்களை திணிக்கக்கூடியவர்கள். இந்த 19ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் மென்மையான உணர்ச்சிகளை கொண்டவர்களாக விளங்கக்கூடியவர்கள். எல்லோரிடமும் ஆழ்ந்த நட்பை வைத்திருப்பார்கள். மனைவி மக்களிடம் பாசம் அதிகம் இருக்கும். அடக்கமாக இருந்து அரிய காரியங்களை சாதிக்கக்கூடியவர்கள். கொள்கையில் மிகுந்த தீவிரவாதம் இருக்கும். வயதான காலத்திலும் இளைஞரை போல சுறுசுறுப்புடன் இருப்பார்கள். கலைகளில் பிரியம் கொண்டவர்கள். மலர்களின் மீது நறுமண பொருட்களின் மீதும் அதிக ஆசை இருக்கும். காதலில் கனிவுண்டு. குழந்தைகளின் மீதும் பெரியவர்களின் மீதும் அதிக பாசம் காட்டக்கூடியவர்கள். அதேபோல் சூரியனின் ஆதிக்கம் பெற்று 28ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் பரிசுத்தமான எண்ணம் கொண்டவர்கள். மிகவும் கவர்ச்சியான மென்மையான இயல்புடையர்களாக இருப்பார்கள். இலகிய மனம் படைத்தவர்கள். பிறர் மனது புண்படாமல் நடந்து கொள்வார்கள். புன்னகையுடன் பேசக்கூடியவர்கள். சிலருக்கு பெண் தன்மை கலந்திருக்கும். யாரையும் எளிதில் நம்பிவிடக்கூடியவர்கள். இவர்களின் இந்த பலவீனமே தோல்விக்கு காரணமாகவும் இருக்கும். தன் வாழ்நாளில் நடக்கும் தவறுகளுக்கு மற்றவர்களை குறை கூறாமல் தான் காரணம் என்று எண்ணிக்கொள்வார்கள். அதிர்ச்சியான சம்பவங்களுக்கு விதி பயன் என்றே கூறுவார்கள். பிறரை எளிதில் நம்பிவிட மாட்டார்கள். அப்படியே ஒருவரை நம்பிவிட்டாலும் அவருக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் இலகிய மனம் படைத்தவர்கள். தெய்வீக வழிபாடுகளின் மேல் அதிக பற்றுதல் இருக்கும். முகத்தில் கம்பீரமும் உள்ளத்தில் குழந்தை போன்ற மேன்மையும் கொண்டவர்கள். நல்ல நண்பர்களை அடைந்திருப்பார்கள். புன்னகை கலந்த பேச்சும் சிரிப்பு கலந்த முகமும் இவர்களுக்கு மேலும் கவர்ச்சியை தரும். இவர்கள் பூரிப்பான இதயம் படைத்தவர். ஆதலால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியுடனும் மன நிம்மதியுடனும் வாழக்கூடியவர்கள். கண் பார்வையில் வசீகரமும் கூர்மையும் இருக்கும். பண்பாடு உடையவர்கள். பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். இவர்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் வெற்றிகரமான வாழ்க்கை அமையும் என்பது நிச்சயம்.